வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் குறித்து ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் ஆவணங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாக உள்ளன என விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் மழுப்புகிறார்கள். அவர் ஏதோ உறுதிமொழி அளிக்க வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கோர வேண்டும் என கூறுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஒரு எதிர்க்கட்சித் தலைவரை இவ்வாறு கேட்பதெல்லாம் பொறுப்பற்ற செயல் என கடுமையாக சாடினார். தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் அவர்களுடைய செயல்பாடு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் மழுப்புகிறார்கள். அவர் ஏதோ உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும் என்று பொறுப்பற்ற வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எதிர்க்கட்சி தலைவரும் கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட பதவி. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை வகிப்பவரை பார்த்து நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் பொறுப்பற்ற செயலாக இருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.